السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் உலகம் முழுக்க எல்லா பகுதிகளிலிருந்தும் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹாஜிகள் புனிதமிக்க ஹஜ்ஜினுடைய புண்ணிய தலங்களுக்கு பயணப்படுகிறார்கள். அல்லாஹுவின் பேரருளால் நம்முடைய இந்திய நாட்டிலிருந்தும் சுமார் 1,75,000 ஹாஜிகள் இந்த ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்ளுகிறார்கள். 1,22,000 பேர் ஹஜ் கமிட்டியின் வழியாகவும் சுமார் 53,000 பேர் தனியார் ஹஜ் நிறுவனங்கள் மூலமாகவும் மொத்தமாக 1.25 லட்சம் பேர் பயணப்படுகிறார்கள். அல்லாஹ் இந்த அனைவரின் ஹஜ்ஜையும் மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்குவானாக. ஆமீன். அன்பானவர்களே, ஹஜ்ஜினுடைய ஒன்று கூடல் என்பது அல்லாஹ் வைத்த பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு. உலகத்தில் எந்த சமயமும் இப்படி ஒரு இடத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை கூடுவதில்லை. ஒரு சில பகுதிகளை சார்ந்தவர்கள் அந்தந்த நாட்டினுடைய திருத்தலங்களிலே கூடுவார்கள், அவ்வளவுதான். உலகம் முழுக்க வாழுகிற ஒரு சமயத்தை சார்ந்த அத்தனை பேரும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தேர்வு செய்யப்பட்ட பல லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடுவது என்பது ஹஜ் மாத்திரம்தான். அது இஸ்லாமில் மாத்திரம்தான். ஆழமாக யோசித்தால் இது அல்லாஹ் அமைத்து தந்த ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் உலகத்தில் இஸ்லாம் அல்லாத எந்த சமயத்துக்கும் இல்லை. முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்டது ஹஜ். ஒரு மஹல்லாவிலே இருக்கிற மக்கள் தொழுகை நேரம் ஜமாத்திலே ஒன்று கூடி விடுவார்கள். எல்லா நேரங்களும் வர முடியாதவர்கள் குறைந்தபட்சம் ஜும்மாவிலே அந்த பகுதி முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று கூடி விடுவார்கள். ஜும்மாவிலும் முடியாதவர்கள் அக்கம்பக்கத்து கிராமங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் கூட ஒரு ஈது பெருநாளில் ஈதுகாவில் ஒன்று கூடி விடுவார்கள். அது ஊர் அளவுக்கு மஹல்லா அளவுக்கு ஒன்று கூடுதலை ஏற்படுத்திய இறைவன் உலக அளவில் முஸ்லிம்களை ஒன்றுபடுத்த ஏற்பாடு செய்ததுதான் ஹஜ் பயணம் என்பது.
மஹல்லாவின் கூட்டமைப்பு ஜும்மாவிலே தெரியும். ஒட்டுமொத்தமாக அந்த பக்கங்களிலே இருக்கிற கிராமங்கள், ஊர்கள், நகராட்சிகள் எல்லாம் பெருநாளிலே தெரியும். உலகத்திலே இருக்கிற எல்லா நாடுகளில் வாழுகிற முஸ்லிம்கள் ஒன்று சேருவதற்கு இறைவன் ஏற்படுத்தி வைத்த முஸ்லிம் ஜன சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பு மாநாடு என்று ஹஜ்ஜை சொல்லலாம். குர்ஆனில் ஹஜ் குறித்து, ஹதீசுகளில் ஹஜ் குறித்து, சட்டவியல் வல்லுநர்களின் பார்வைகளில் ஹஜ் குறித்து சில செய்திகளை ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு மாத்திரமல்ல, செல்ல இருப்பவர்களுக்கும் செல்ல ஆசிப்போருக்கும் செல்லுவதற்கு நிய்யத்து வைத்திருப்போருக்குமான செய்தியை நாம் இந்த ஜும்மாவிலே சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, ஹஜ் பயணம் அல்லாஹ் சொல்லுகிறான், பாதையால் சக்தி பெற்றவர்கள் மீது ஹஜ் கடமை. மறுத்தவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இறைவன் தேவையற்றவன், நீ ஹஜ்ஜுக்கு வந்துதான் என்னை புனிதப்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இது குர்ஆனுடைய 4வது ஜுசுவின் முதல் பக்கத்தினுடைய வசனம். இந்த வசனத்திற்கு விளக்க உரையில் 3 செய்தி. உடல் ரீதியான ஆரோக்கியம் இருக்குமானால், பொருளாதார ரீதியாக பணம் காசு இருக்குமானால், வாகன வசதி இருக்குமானால் அவர்கள் மீது கடமை. யாராக இருந்தாலும் வாகன வசதி, பொருளாதார வசதி, உடல் ஆரோக்கியம், இந்த 3ம் இருந்தால் ஹஜ்ஜு கடமையாகிவிடும். அவர் ஹஜ்ஜுக்கு போய்விட வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் யார் என்று முடிவெடுத்தவன் அல்லாஹ். நமக்கே தெரியாது நமக்கு ஹஜ்ஜை அல்லாஹ் நாடி இருக்கிறானா இல்லையா. ஒரு 6000-7000 வருடங்களுக்கு முன்னால் ஆட்களே இல்லாத மக்காவினுடைய மலைமுகட்டில் கஅபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடித்த போது அல்லாஹ் சொன்னான், அழைப்பு கொடுங்கள் ஹஜ்ஜுக்கு வருமாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யாரும் இங்கு இல்லை, நான் யாருக்கு அழைப்பு கொடுப்பேன்? யார் அதை கேட்பார்கள்? வஅஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ், மக்களுக்கு ஹஜ் அழைப்பு தாருங்கள். ஃபகால கைஃப யப்லுகு ஸௌதி, என் சப்தம் யார் கேட்பது, எப்படி கேட்கும்? அல்லாஹ் சொன்னான், வஅலையல் பலாக், உன் சப்தத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் கடமை. எழுதுகிறார்கள், யஸ்மஉ மன் ஃபீ அஸ்லாபிர் ரிஜாலி வ அர்ஹாமில் உம்மஹாத். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்கிற சப்தத்தை ஆண்களின் முதுகுந்தண்டுகளிலே உள்ளவர்களும் தாய்மார்களின் கருவறைகளிலே இனி சூழப் போகிறவர்களும் அத்தனை படைப்பும் கேட்டது. கியாமத்து வரை ஹஜ்ஜுக்கு செல்ல இருப்பவர்கள் அதை செவியேற்றார்கள் என்று அர்த்தம். அன்றைக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்ததை யார் யார் கேட்டார்களோ அவர்கள் இப்போது லப்பைக் என்று சொல்லுவார்கள். இதோ வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் இதோ வந்து விட்டேன். இதோ வந்து விட்டேன் என்றால் அழைப்பு கொடுத்தது எப்போது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்த போது. அந்த அழைப்பை செவிமடுத்த உலகத்தினுடைய லட்சக்கணக்கான ஹாஜிகள் அவரவர்கள் தங்களுடைய ஆண்டில் அல்லாஹ் சௌகரியம் ஏற்படுத்தி கொடுக்கிற போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக் வல் முல்க லப்பைக் லா ஷரீக லக். இந்த வசனத்தோடு வந்துவிட்டேன் இறைவா, ஈடு இணையற்ற இறைவா, புகழெல்லாம் உனக்கே, நன்றி எல்லாம் உனக்கே, நீ இணையற்றவன் என்கிற வாக்கியங்களோடு உலகத்தில் புறப்படுகிறார்கள். இவ்வாண்டும் 20 லட்சம் 25 லட்சம் என்று பல லட்சக்கணக்கான மக்கள் அதை நோக்கி படையெடுக்கிறார்கள். ஹஜ் குறிப்பிட்ட இடத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். ஹஜ் குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் செய்ய முடியும், வருஷம் முழுவதும் செய்ய முடியாது. ஹஜ் குறிப்பிட்ட அமல்கள் மாத்திரம்தான் செய்ய முடியும். தவாஃபு, அரஃபாவில் தங்குதல், மினாவில் தங்குதல், தொங்கோட்டம் ஓடுதல், இது எல்லாம் குறிப்பிட்ட செயல்பாடுகள். ஆக குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட செயல்பாடுகள்,
குறிப்பிட்ட ஆடையில் தான் போக முடியும். அது ஹஜ்ஜி செய்கிற போது அந்த குறிப்பிட்ட ஆடை, வாயில் குறிப்பிட்ட கலிமாக்கள் சொல்லப்பட வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அல்லாஹுவால் வரையறுக்கப்பட்ட கலிமாக்களை சொல்லிக்கொண்டு, அல்லாஹுவால் வரையறுக்கப்பட்ட ஆடையை உடுத்திக் கொண்டு, அல்லாஹ் வரையறுத்த செய்கைகளை செய்ய, அல்லாஹ் வரையறுத்த மாதங்களில் அல்லாஹ் வரையறுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும். இது இஸ்லாமிய பார்வையில் ஹஜ் என்று சொல்லுகிறோம். உலகத்தின் முதல் ஆலயமாய் கட்டப்பட்டிருக்கிற கஅபத்துல்லாவை யாரும் தவாஃப் செய்யவில்லை என்று ஒரு நிலை வந்தால் உலகம் அழியும். லவ்லம் யஹுஜ்ஜன் நாஸு ஹாதல் பைத லஅத்பகல்லாஹு அலைஹா, ஹதீஸில் இருக்கிறது, யாருமே ஹஜ் செய்யவில்லை என்று ஒரு சூழல் இந்த இறை இல்லத்திற்கு வருமானால், தவாஃப் செய்ய ஆள் இல்லாமல் தவாஃப் நிற்குமானால் உலகம் அழிந்து போய்விடும். வரலாறிலே பார்க்கிறோம், ஒரு காலத்தில் மிகப்பெரிய வெள்ளப்பெருளையம் வந்து கஅபாவிலே தவாஃப் செய்யக்கூடிய மதாஃப் என்று சொல்லக்கூடிய நாம் ஓடுகிற அந்த இடமெல்லாம் தண்ணீர் குளம் போல் நின்ற போது, இடுப்பளவுக்கும் கழுத்தளவுக்கும் தண்ணீர் நிற்கிறது. யாரும் இறங்கி தவாஃப் செய்ய முடியவில்லை. தவாஃப் இல்லாமல் கஅபா காலியாக இதுவரை இருந்ததில்லை. எனவே காலியாக இருக்கக்கூடாது என்று சஹாபாக்களின் காலத்தில் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெருமழையும் வெள்ளமும் நிற்கிற வரை நீச்சல் அடித்துக் கொண்டே தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள். வடிந்து மக்கள் துவங்கியதற்கு பிறகு வெளியே வந்தார்கள் என்று பார்க்கிறோம். கஅபா 24 மணி நேரமும் எல்லா நாட்களும் எல்லா மாதங்களும் கஅபாவை தவாஃப் செய்து கொண்டே இருப்பார்கள். கஅபாவினுடைய தவாஃபின் ஓட்டம் நிற்குமானால் அது உலகத்தினுடைய ஓட்டமும் சேர்ந்து நின்று போய்விடும். ஹஜ் அவ்வளவு முக்கியமான ஒரு கடமை. ஆச்சரியம், வசதி இருக்கிறது, உடல் நலம் இருக்கிறது, போய்விட்டு வருகிற வாகன வசதிகள் முன்பு எல்லா காலத்தை விட இன்றைக்கு ஆக லகுவாக்கப்பட்டிருக்கிறது. ஃபஜ்ரிலே சென்னை விமான நிலையம், லொஹூரிலே மக்கா என்கிற அளவுக்கு பயணத்தினுடைய கஷ்டமெல்லாம் போய்விட்ட காலத்திலும் இன்னமும் ஹஜ்ஜு செய்யாதவர்கள் யோசிக்க வேண்டும். ஹஜ்ஜு செய்யாமல் ஒரு வசதியானவர் வாய்ப்பிருந்தும் சக்தி இருந்தும் ஹஜ்ஜு செய்யாமல் வஃபாத்தாகிறார், பெரும்பாவம் செய்து மௌத்தாவதாக அர்த்தம். இது ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும், அதை பார்த்துட்டு வரணுங்கிறது நம்மள்ட்ட இஷ்டம் கொடுக்கப்பட்ட ஏதோ பிளஸ் பாயிண்ட் எல்லாம் இல்லை, கடமை, கட்டாய கடமை. வசதி இருந்தும் உடல் நலம் இருந்தும் நிறைவேற்ற தவறிவிட்டவர் அவர் வஃபாத் ஆகிற போது பெரும்பாவியாக மௌத்தாகிறார். வேறு வார்த்தையில் சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளில் சொன்னால், மல்லம் யம்னஹு மினல் ஹஜ்ஜி ஹாதத்துன் வாஹிரா, ஒரு மிகப்பெரிய அவசியமான தேவை, ஷரியத் அனுமதித்த அவசிய தேவை எதுவும் இல்லை, சுல்தானுன் ஜாயிர், ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது என்று தடுக்கிற அரசன் இல்லை, மரதுன் ஹாபிசுன், எழ முடியாத அளவுக்கு படுக்கையில இருக்கிற பெட்ரிட்டனான பேஷண்ட் இல்லை என்றால், இதெல்லாம் இல்லை, ஆனால் அவர் ஹஜ்ஜு செய்ய முடியும். ஃபலம் யஹுஜ், அவர் ஹஜ்ஜு செய்யலைன்னா ஃபல்யமுத் இன்ஷா யஹூதியன் அவ் நஸ்ரானியன், அவர் யூதராக மரணித்துக் கொள்ளட்டும் அல்லது நஸ்ரானியாக மரணித்துக் கொள்ளட்டும், அப்படின்னா நல்ல முஸ்லிமாக மௌத்து இல்லை என்றதற்கு பொருள். தேவைகள் என்று வருகிற போது நாம உருவாக்குகிற தேவையெல்லாம் இல்லை. உள்ள காரியத்தை முடிச்சுட்டு நான் ஹஜ்ஜுக்கு போலான் இருக்கேன் அப்படிங்கிறது மார்க்கத்தில் ஏற்கப்படவில்லை. உள்ள காரியத்தை எல்லாம் பிரம்மாண்டமாக்கியது நம்முடைய தவறு. ஷரியத்தினுடைய பார்வையில் மகளின் திருமணம், அதுக்காகத்தான் ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கேன், பையன் படிச்சு முடிக்கிற வரையும் ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கேன், சொந்த வீடு கட்டிட்டு ஹஜ்ஜுக்கு போலான் இருக்கிறேன், இது எல்லாமே நாம உருவாக்கி கொண்டது. ஷரீஅத் ஹஜ்ஜை தள்ளி போடுவதற்கு இவைகளை காரணமாக ஏற்கவில்லை. மகனுடைய திருமணம், மகனுடைய படிப்பு, சொந்த வீடு, இது போன்ற எவையும் ஒன்றே ஒன்றுக்கு அனுமதி உண்டு. வாங்கி வைத்திருக்கிற பயங்கரமான கடன் சுமை இருக்கிறது என்றால் அது தீருகிற வரை வேண்டுமானால் தள்ளி போடலாம்.
பொருளாதாரத்தில் வசதி உள்ளவர் என்கிற போதே அதுவெல்லாம் அடிபட்டு போய்விடும் அல்லவா? அன்பானவர்களே, ஹஜ் கடமையை போல் மார்க்கத்தில் எந்த கடமையும் சொல்ல முடியாது. அம்ரே தஅப்புதி என்று சொல்லுவார்கள் மார்க்க அறிஞர்கள். ஏன் எதற்கு என்கிற கேள்வி கேட்காமல் அல்லாஹ் சொல்லுவதை செய்கிற வழிபாட்டிற்கு பெயர் தஅப்புதி. இறைவனுக்கு தன் அடிமைத்தனத்தை உச்சகட்டத்தில் வெளிப்படுத்துகிற, ஏன் செய்ய வேண்டும், எதற்கு செய்ய வேண்டும், எதனால் செய்ய வேண்டும், எந்த கேள்வியும் கேட்காமல் அல்லாஹ் சொன்னான், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் செய்கிறேன் என்று முற்றாக முழுமையாக கட்டுப்படுவதற்கு பெயர் ஹஜ்ஜினுடைய பெயர். அங்க இருக்கிற எதுவும் அறிவுக்கு புரியாது. அறிவுக்கு புரிஞ்சாதான் ஹஜ்ஜுக்கு போவேன்னா போகவே முடியாது. ஒரு ஆலயத்தை சுத்தி சுத்தி வருகிறோம், இது சரியா? அல்லாஹ் சொன்னா செய்யணும். ஒரு 700 மீட்டர்கள் கொண்ட சஃபாவும் மர்வாவும் 7 தடவை, ஏறத்தாழ 4.9 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் வைத்துக் கொள்வோம். 7 தடவை 5 கிலோமீட்டர் சுத்தி முடிக்கிறோம். இடையில தோலை குலுக்கிட்டு ஓடுறோம். ஏன் ஓடுகிறீர்கள்? தெரியாது. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னார்கள், நாங்கள் செய்கிறோம். ஒரு கல்லை போய் அங்கே முத்தமிடுகிறார்கள், அஜ்ருல் அஸ்வத் என்று பெயர். ஏன் முத்தமிடுகிறீர்கள்? தெரியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் இதை சுவனத்து கல் என்று சொல்லி முத்தமிட்டார்கள், நான் முத்தமிடுகிறேன். ஒரு மைதானத்தினுடைய மினாவில் கூடாரத்தில் போய் லட்சக்கணக்கான பேர் தங்கி இருக்கிறீர்களே, தெரியாது. அல்லாஹ் சொன்னான், தங்கி இருக்கிறோம். அரஃபா என்ற ஒரு மைதானம், முற்பகல் 11 மணியில இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு தொழுது கொண்டும் அழுது கொண்டும் துவா செய்து கொண்டும் கண்ணீர் வகுத்து கொண்டும் அமர்ந்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? இந்த இடத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் இந்த நேரத்தில் உட்கார சொன்னார்கள். மக்ரிப் பாங்கு சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இடைவெளியே இல்லாமல் உடனே தொழுக வேண்டும். மக்ரிப் பாங்கிலே மாத்திரம் உடனடியாக காமத்து சொல்லப்பட்டு தொழுகை நடக்கும். அரஃபாவுடைய மைதானம், லட்சக்கணக்கான ஹாஜிகள், மக்ரிப் பாங்கு சொல்லப்படுகிறது, மார்க்கம் சொல்லுகிறது இங்கே தொழுகாத, மக்ரிபே தொழுகாம இங்கிருந்து போ. பக்கத்துல ஒரு மஹல்லா, ஒரு ஏரியா இருக்கிறது, முஸ்தலிஃபான்னு பேரு. ராத்திரி 12-1 மணிக்கு நீ போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, மக்ரிபை அங்க போய் தொழுகு, இங்க தொழுகாத. மக்ரிபை எப்போதும் பாங்கு சொன்னவுடன் தொழுகிற முஸ்லிம், அங்கே அல்லாஹ் தான் சொல்லுகிறான் தொழுக வேணான்னு, அதனால தொழுகாமல் போய்விடும். சுருக்கமாய், ஹஜ் என்பது நம் அறிவுக்கு ஏற்ப செயல்படுவதல்ல, அல்லாஹ் சொன்னதை கேட்பது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்பது. இங்கே அந்த வாக்கியம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அஜ்ருல் அஸ்வத் கல்லை தவாஃப் செய்வதற்கு முன் முத்தமிடுவதற்கு வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கல்லுக்கு பக்கத்தில் நின்று பேசினார்கள், அஅலமு அன்னகி ஹஜருன், எனக்கு தெரியும் நீ ஒரு கல்லு, லா தன்ஃபஉனி வலா ததுர்ருனி, நீ எனக்கு எந்த பிரயோஜனமும் தர முடியாது, எந்த தொந்தரவும் தர முடியாது, நன்மையோ தீமையோ செய்யும் ஆற்றல் உனக்கு இல்லை, ஆனால் நான் உன்னை முத்தமிடுவேன். ஏன் தெரியுமா? எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை முத்தமிடுவதை நான் பார்த்தேன். லௌலா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுகி, நாயகம் உன்னை முத்தமிடுவதை நான் பார்க்கவில்லை என்றால் மா கப்பல்துகி, நானும் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன். எனவே அல்லாஹ் சொல்லுவதற்கு பெயர் ஹஜ். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகளை அப்படியே செய்வதற்கு பெயர் ஹஜ். அது ஒரு புனிதம் நிறைந்த மக்கா நகரம். குர்ஆனில் மக்கா முதல் ஆலயம் கட்டப்பட்ட, கஅபத்துல்லா கட்டப்பட்ட ஆலயம் பக்கா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மக்காவிற்கு ஆரம்ப பெயர் அது பக்கா. குர்ஆனிலேயே அல்லாஹ் மக்கா என்றும் சொல்லுகிறான். குர்ஆனிலேயே அல்லாஹ் 3வது பெயர் சொல்லுகிறான், உம்முல் குரா, ஊர்களுக்கெல்லாம் தாய், மாநிலத்தின் மார்பிடம், நகரங்களின் தாய். ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்கள் வாழுகிற அத்தனை பேருக்கும் அது ஒரு ஹெட் குவார்ட்டர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையிலும் சரி, குர்ஆனின் 2 இடங்களில்
மக்கா நகரத்தை உம்முல் குரா என்று சொல்லுகிறான் அல்லாஹ் தஆலா. நமக்கெல்லாம் தெரிந்த வத்தீனி சூராவில் வஹாதல் பலதில் அமீன், அச்சமற்ற இந்த நகரத்தின் மீது சத்தியமாய் என்று இறைவன் மக்கா நகரத்தின் மீது அமீன் என்கிற அடைமொழியோடு அந்த மக்கா நகரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அன்பானவர்களே, தாயின் கருவறை போன்றது மக்கா, தாயின் கருவறை போன்றது. ஒரு மாச குழந்தை உள்ளுக்குள்ள கர்ப்பத்துல இருந்ததுன்னா 1 மாச அளவுக்கு கர்ப்பப்பை அந்த பலூன் அப்படியே இருக்கும். 3 மாசம் ஆனா பலூன் அந்த அளவுக்கு விரியும். 8 மாசமோ 9 மாசமோ ஒரு குழந்தை என்றால் அதுக்கு ஏற்ப விரியும். 1 மாதத்திலே இருந்த போது சுருங்கி போயிருந்த கருப்பை 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் விரிந்து 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 அந்த பிளெக்சிபிலிட்டி 9 மாதம் 10 மாதம் இருக்கிற போது முழுமையாய் ஒரு குழந்தைக்கு தேவையான அளவு அந்த கர்ப்பம் உள்வாங்கி கொள்வது போல் ஒட்டுமொத்த உலகத்தில் எத்தனை லட்சம் பேர் போனாலும் மக்கா உள்வாங்கி விரிந்து கொள்ளும். ஒரு நேரத்துல 10,000 12,000 பேர் ஹஜ்ஜுக்கு போனாங்க, அப்போதும் மக்கா தாங்கியது. 10 லட்சம் 15 லட்சம் என்று இந்த 2000ற்கு பின்னாலே போனார்கள், அப்பவும் தாங்கியது. கொரோனா காலத்திற்கு பின்னாலே 25 லட்சத்தை தாண்டுகிறது, இப்போதும் மக்கா வாங்கி கொள்கிறது. என்ன நடக்கிறதுன்னு தெரியல. அது தாயின் கருவறையை போல் 25 லட்சம் பேர் உள்ள போறாங்க. அவர்கள் உள்ளே போய் இபாதத்தை முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. ஒரு நகரம் எந்த அளப்பறையும் இல்லாம அழகா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்லலாம். இதே மாநகரத்தில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடு நடத்துதுன்னு வைங்களேன், ஒரு 2 லட்சம் பேர் கூடுற மாநாடு. நம்மளை எல்லாம் கிளாம்பாக்கத்துக்கு அந்த பக்கமே இறக்கி விட்டுருவான், போகாது. எங்கேயோ இறக்கி விட்டு எங்கேயோ குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு கடை இல்லை, அது இல்லை இது இல்லை. என்னன்னா மாநாடு நடக்குது, வண்டியெல்லாம் போகாது. ஒரு 2-3 லட்சம் பேர்த்துக்கு இவ்வளவு பெரிய நகரமே அல்லோல கல்லோலப்படுது. இங்க நம்முடைய மாநகரத்தை போல சென்னை பெரிய ஊர் இல்லை, மக்கா பெரிய ஊர் இல்லை, இதை விட ரொம்ப சின்னது. ஆனா அந்த மக்கா நகரத்திற்குள் 2 லட்சம் 3 லட்சம் அல்ல 25 லட்சம் பேர் உள்ளே போகிறார்கள். அத்தனை பேரும் சாப்பிடுறாங்க, அத்தனை பேரும் குளிக்கிறாங்க, அத்தனை பேரும் தொழுக போறாங்க, அத்தனை பேரும் தவாஃப் செய்யறாங்க, அத்தனை பேரும் அவங்களுடைய சுய தேவை பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் போறாங்க, அத்தனை பேரும் கடைக்கு போகிறார்கள், அத்தனை பேருக்கும் பழங்கள் தேவை, காய்கறிகள் தேவை, உணவு தேவை, எல்லாம் நடக்குது. 20-25 லட்சம் பேர் அந்த ஊருக்குள். சாத்தியமே இல்லை உலகத்தின் வேறு ஊராக இருந்தார். அதனால் தான் மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், மக்கா ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கான ஒரு தாயின் கருவறையை போல. அந்த தாயின் கருவறைக்குத்தான் நாம் போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிய மனமில்லாமல் பிரிந்த ஊர் மக்கா நகரம். அந்த ஊரை விட்டு அவர்கள் ஏறத்தாழ 52-53 வயதில் அவர்கள் வெளியேற்றப்பட்ட நேரத்தில் தூரத்தில் மக்கா கண்ணுக்கு தெரிகிற வரை போனவர்கள் திரும்பி பார்த்து மக்காவிடத்துல விடைபெறுகிற போது சொல்லுவார்கள், இன்னைக்கு அஹப்புல் பிலாதி இலைய, மக்காவே நீ எனக்கு பிரியமான ஊர், லவ்லா அன்னி உஹ்ரிஜ்து மா ஹரஜ்து, என்ன மாத்திரம் இந்த ஊரை விட்டு இவங்க துரத்தலைன்னா நானா போயிருக்க மாட்டேன் என்று மக்காவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது உலகத்தில் ஆகப்பெரிய சிறப்புகளை உடைய நகரம் அந்த மக்கா நகரம். அதனால் தான் ஹஜ் பிரயாணத்தை விரும்பாத முஸ்லிம்கள் உலகத்துல யாரும் இருக்க முடியாது. சின்னஞ்சிறுசுகளிலே இருந்து வஃபாத்தாகிற அளவுக்கு வயதானவர்கள் வரை அத்தனை பேரும் விரும்புவார்கள். இது ஹஜ் பயணம் என்பது ஒரு கடமையான பயணம் இல்லை, அது ஒரு காதலான பயணம். அல்லாஹுவை காண வேண்டும், காண வேண்டும், பார்க்க வேண்டும் என்று மனதிற்குள் ஆசைகளை தேக்கி வைத்திருக்கிற இறை அடியார்கள் ரப்பை பார்க்க முடியாவிட்டாலும் கூட கஅபாவின் வழியாக ரப்பை பார்ப்பதற்கு பயணப்படுவதால் இது சஃபருல் இஷ்க் என்று சொல்லுவார்கள். இது காதல் பயணம், இது ஆசை பயணம், இது கடமை பயணம் அல்ல. எங்காவது ஒரு இடத்துக்கு போயிட்டு நாம போயிட்டு வந்துட்டோம், ஒரு கையெழுத்தை போட்டுருவோம், அட்டெண்டன்ஸ் போட்டா முடிஞ்சது, அப்படி அல்ல. இது அல்லாஹுவை
என் பிரியமானவனை, என் உள்ளத்தில் எப்போதும் இருப்பவனை, எனக்கு வாழ்வு தந்தவனை, எனக்கு எல்லாமுமாக இருப்பவனை நான் பார்க்க போகிறேன் என்கிற காதல் பயணம். மூன்றாவது, இந்த பயணம் இஸ்லாமிய புனிதங்களை தரிசிக்கிற பயணம். நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனைத்து வாழ்க்கையின் இடங்களை ஒரு ஹாஜி போய் பார்த்து விட்டு வருகிறார். நமக்கு ஒரு 6000 7000 வருஷங்களுக்கு முன்னாலே நம் ஆன்மீக தந்தையாய் அறியப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்வில் நடந்த அத்தனையையும் ஒரு ஹாஜி போய் அங்கே நின்று தொழுது துஆ செய்து பார்த்து தரிசித்து விட்டு வருகிறார். சுருங்க சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போல் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இரு பெரும் நபிமார்களினுடைய புனிதம் நிறைந்த இஸ்லாமிய சின்னங்களை, சுவடுகளை, அடையாளங்களை, உலக முஸ்லிம்களின் நெஞ்சை விட்டு அகல முடியாத நீங்கா நினைவோடு இருக்கிற அந்த பசுமை தடங்களை எல்லாம் ஒரு முஸ்லிம் பார்த்து விட்டு வருவதுதான் ஹஜ்ஜினுடைய ஏற்பாடு. அதனால் ஹஜ்ஜுக்கு போகிற ஆசை வேண்டும், நானும் போக வேண்டும் என்கிற நிய்யத்து வேண்டும், ரப்பே என்னை அங்கே அழைத்து செல் என்கிற துஆ பிடிவாதமாக வேண்டும். இந்த மூன்றும் அவசியம். ஹாஜிகளின் மாண்புகளை குறித்த நபிமொழிகளை படித்தால் கேட்கிறோம், நிறைய முறை சிலிர்த்து போய்விடும். மறுக்கவே முடியாமல், மறக்க முடியாமல் ஒரு 4 நபிமொழி ஹாஜிகளை குறித்து, ஹஜ்ஜை குறித்து பெருமானார் பேசியது. 1, அல் ஹுஜ்ஜாஜு வஃபதுல்லாஹ். ஹாஜிகள் அத்தனை பேரும், நம்ம உலகத்துல எந்த மூலையிலிருந்து போனாலும் அவர்கள் அல்லாஹ்வின் விருந்தாளிகள். நாம ஒரு வீட்டுக்கு விருந்தா போறோம், நம்மளை கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க, நம்ம சீஃப் கெஸ்ட், யூ ஆர் இன்வைட்டட்னு நம்மளை அழைக்கிறாங்கன்னு ஒண்ணு நமக்கு ஒரு கெத்து வருதா இல்லையா? இப்போது நாம் யாருடைய விருந்தாளி தெரியுமா? அல்லாஹ்வுடைய விருந்தாளி. அல் ஹுஜ்ஜாஜு வஃபதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய விருந்தாளி ஹாஜிகள். ரசூலுல்லாஹ் சொன்ன 2வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, அதுவும் ஹாஜிகளினுடைய அகமியங்களை குறித்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சஹாபியின் கேள்விக்கு பதிலாய் 3 விஷயம் இருக்கிறது, முன்னுண்டான எல்லா பாவத்தையும் அழித்துவிடும். அல் இஸ்லாம், ஒருவர் முஸ்லிமானால் முன்னால உள்ள பாவம் எல்லாம் அழிந்துவிடும். ஹிஜ்ரத்து செய்தால் முன்னுண்டான பாவம் எல்லாம் அழிந்துவிடும். ஹஜ் செய்தால் முன்னுண்டான பாவம் எல்லாம் அழிந்துவிடும். இது ரப்பின் தரப்பிலும் ரசூலின் தரப்பிலும் தரப்பட்டிருக்கிற வாக்குறுதி. 3வது நபிமொழி, ஒருவேளை நாம் செய்கிற ஹஜ், அல்லாஹ் எல்லோருடைய ஹஜ்ஜையும் ஏற்பானாக, ஹஜ் மக்பூல் ஆகிவிட்டால் சுவனத்தை தவிர அவனுக்கு வேறு கூலி இல்லை, வேறு கூலி இல்லை. பல அமல் செஞ்சா இதுக்கு இப்படி இருக்கும், அமல் இப்படி கூலி அப்படி கூலின்னு எல்லாம் சொல்லுவோம். ஹஜ்ஜை பொறுத்தவரை ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டால் சுவனம்தான் கூலி என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4வது, நம்ம எல்லாம் தூண்டக்கூடிய ஹஜ்ஜினுடைய வாசகம், கயோமின் வலதத்துஹு உம்மு, ஹஜ் செய்து முடித்து விட்டு வருபவன் அன்று பிறந்த பாலகனை போல வருகிறான். இந்த 4 நபிமொழியும் உலகத்தில் பயணப்படுகிற எண்ணம் இல்லாதவனையும் பயணப்படுவதற்கு வைக்கும். அப்படிப்பட்ட அற்புத பயணம் ஹஜ்ஜினுடைய பயணம். அதிலும் குறிப்பாக ஹஜ்ஜை முடித்து விட்டோம் முன்போ மதீனத்து மண்ணை தரிசிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, ஹாஜிகள் மதீனாவில் இது ஒரு ஊரை பார்க்கறதுக்கு போகல, அங்குள்ள கட்டடத்தை பார்க்க போகல. எம்பெருமானார் வாழ்ந்த காலத்தை கொஞ்சம் யோசியுங்கள். ரசூலுல்லாஹ் அங்கு மையத்தாக இல்லை, அவர்கள் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருப்பவர்களுக்குத்தான் நாம் சலாம் சொல்லுகிறோம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். இந்த சலாமுடைய பேட்டனே மௌத்தா போறவங்களுக்கு இல்லை, மௌத்தா போறவங்களுக்கு வேற. நீங்க கபிரிஸ்தான்ல பார்த்திருப்பீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாயிகுன் எழுதியிருப்பாங்க. அது மன்னரை வாசிகளுக்கான சலாம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கன்னு நீட்டுறது உயிரோட உள்ளவர்களுக்கு சலாம். மதீனாவிற்கு போகிற மக்கள் ரசூலுல்லாவோடு கொஞ்ச நாள் அங்கே வாழ போகிறார்கள். ஒரு 3 நாள், ஒரு 5 நாள். ஹஜ் கமிட்டியில செல்பவர்கள் ஒரு 8 நாள், ஒரு ஷார்ட் பீரியட்ல போறவங்க குறைந்தபட்சம் 2 நாள். 2 நாள் நம் வாழ்வின் ஹயாத்தினுடைய ஒரு பகுதி ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையோடு கலக்கிறது. அப்படிப்பட்ட புனிதம் நிறைந்த மண் மதீனா.
எல்லோரும் ஹஜ்ஜை ஆசைப்படுவோம், எல்லோரும் ஹஜ்ஜை நிய்யத்து வைப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. மீண்டும் மீண்டும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. செய்யாமல் இருப்பவர்களுக்கும் அல்லாஹ் செய்ய வேண்டும் என்கிற ஆசையை ஹாஜிகளுக்கு அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பானவர்களே, சின்ன 2-3